டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கூடா ஒழுக்கம். திருக்குறள் நம்ம பார்க்குறோம். 20 அதிகாரத்தில் நம்ம 11வது அதிகாரமாக கூடா ஒழுக்கம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கொடான கொடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் கொடான கொடி நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்த்தீங்கன்னா வஞ்சமதத்தான் படிரொழுக்கம். வஞ்சமதத்தான் படிரொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகம். வஞ்சமதத்தான் படிரொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகம். வஞ்சமதத்தவன் மனதவனின் திருட்டு நடத்தையைக் கண்டு அவன் உடம்போடு கலந்து இருக்கும் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்னும் 5 பூதங்களும் தமக்குள் சிரிக்கும். அதாவது வஞ்சகமா இருக்கிற மனசு இருக்கு இல்லையா, அந்த திருட்டு நடத்தையை கண்டு அவன் உடம்போடு கலந்து இருக்கிற நிலம், நீர், இந்த 5 பூதங்களும் தமக்குள்ள சிரிக்கும்னு சொல்றாங்க. வஞ்சமதத்தான் படிரொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். செகண்ட் பாருங்க, வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படேன். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படேன். தன் மனதிற்கு குற்றம் என்று தெரிந்து கூட அதை செய்பவர் துறவு கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. அதாவது துறவு கோலம் இருக்காங்க, அவங்க தன் மனதிற்குள் குற்றம் என்று தெரிந்து கூட அதை செய்யறாங்க இல்லையா, அப்படி செய்யறவங்க துறவு குலமா அவங்க பூண்டிருந்தா கூட எந்த ஒரு பயனும் கிடையாதுன்னு சொல்றாங்க. வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படேன். அடுத்தது தேர்டு பாத்தீங்கன்னா, வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. மன வலிமை இல்லாதவனோட மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றம் தான் ரெண்டையும் சொல்றாங்க. மன வலிமை இல்லாதவனோட வலிய தவத்தோற்றம் பசு புலியின் தோலை போத்துக்கிட்டு பயிரை மேய்ந்ததுக்கு சமம்னு சொல்றாங்க. மன வலிமை இல்லாதவனோட தவத்தோற்றம் பசு எப்படி புலியின் தோல் போத்துக்கிட்டு பயிரை மேய்வதோ அந்த மாதிரி அதுக்கு சமம்னு சொல்றாங்க. அடுத்தது ஃபோர்த்து பாருங்க, தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. தவ கோலத்திலே மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்தால், ஓகேங்களா, தவம் அந்த கோலத்துல இருந்துக்கிட்டு தீய செயல்களை செய்யும் போது கொலை குறித்த வேடவன் புதரின் பின் மறைந்து, அதாவது ஏதாவது கொலை பண்ணணும், ஓகேங்களா, வேட்டையாடணும்ட்டு அந்த குறித்த அந்த வேடவன் புதரின் பின்னாடி மறைஞ்சு நின்று பறவைகளை வலை வீசி பிடிப்பது போன்றதாகும். புதருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு பறவை பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. புல்னா இங்க பறவைய சொல்லுது. அடுத்தது 5th பாருங்க, பற்றற்றேம் என்பார் படிரொழுக்கம் என்றென்று ஏதம் பலவும் தரும். ஏற்றென்று ஏதம் பலவும் தரும், ஓகேங்களா. பற்றேற்றம் என்பார் படிரொழுக்கம் ஏற்றென்று ஏதம் பலவும் தரும். எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர், எந்த ஒரு அஃபெக்ஷனும் இல்லாத, ஓகேங்களா, பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிட்டு செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் இப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஏன் அப்படி செய்தோம் அப்படின்ட்டு வருந்தும்படி பல துன்பங்களை தருன்னு சொல்றாங்க, ஓகேங்களா. அதாவது எந்த ஒரு பற்றும் இல்லாதவர் வாயால மட்டும் சொல்லிக்கிட்டு செயலால் தவறு செய்து வாழ்ந்தவர் வாழ்க்கை ஏன் அப்படி செஞ்சோன்னு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வஞ்ச மதத்தவனோட திருட்டு நடத்தையை கண்டு எதெல்லாம் சிரிக்கும்னா அவன் உடம்போடு கலந்திருக்கிற அந்த 5 பூதங்களும் சிரிக்கும்னு சொல்றது ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது தவங்கோலம் பூண்டு இருப்பதுனால எந்த பயனும் இல்லை. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, தன் மனதிற்கு குற்றம் என்று தெரிந்து கூட செய்யறாங்க பாரு, அவங்க தவங்கோலம் பூண்டு இருக்கனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தேர்டு வலியின் நிலைமையா வல்லூரம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து வேணும். மன வலிமை இல்லாதவனோட வலிய தவத்தோற்றம் பாத்தீங்கன்னா பசு புலி தோல் போத்துக்கிட்டு பயிரை மேய்வதற்கு சமன் சொல்றாங்க. அடுத்தது 4வது பாத்தீங்கன்னா, தவ கோலத்திலே மறைந்து கொண்டு தீய செயல்களை செஞ்சவங்க
கொலை கொலை அதாவது வேடவன் வந்து புதரின் பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு பறவையை தேடுறதுக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 5th பாத்தீங்கன்னா, எத்தைய பற்றும் இல்லை அப்படின்னு வாயால் சொல்லிட்டு ஆனா செயலால் வந்து தவறா வாழ்ற வாழ்க்கை வந்து ஏன் அப்படி செஞ்சோம் அப்படின்னு பின்னாடி வருத்தக்கூடியதா இருக்கும்னு சொல்றாங்க. 6th பாருங்க, நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கண்ணாரில்னு சொல்றாங்க. மனதுல பற்றுகளை துறக்காம துறந்தவராய் போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரை போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை. அதாவது நம்ம மனசுல வந்து எந்த பற்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா அப்படி இல்லாம எல்லா பற்றும் வச்சுக்கிட்டு வஞ்சனை செய்து வாழ்கிறாங்க பாருங்க, அவங்கள மாதிரி இரக்கமற்றவர் யாரும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெஞ்சின் துறவா துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கண்ணார் இல். 7 பாருங்க, புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி முக்கிற் கரியார் உடைத்து. புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி முக்கிற் கரியார் உடைத்து. அதாவது குன்றின் மணியின் மேனியை போல வெளித்தோற்றத்தில் நல்லவராயிருந்து குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல மனதால் கரியவராக வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதாவது குன்றுமணி மூலம் எப்படி வந்து பிரைட்டா இருக்கோ அந்த மாதிரி வெளி தோற்றத்துல இருந்து குன்றுமணியோட மூக்கு வந்து எப்படி கருத்து இருக்கோ அந்த மாதிரி கரியவராக வாழ்வர் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி முக்கீர் கரியர் உடைத்து. 8 பாருங்க, மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைத்தொழுக மாந்தர் பலர். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் அவர். மனம் முழுக்க இருட்டு, வெளியே தூய நீரில் குளிச்சுட்டு வருபவர் போல போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்குங்க. எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி குன்றின் மணி போல வெளி தோட்டத்தில் நல்ல பிரகாசமாகும், குன்றுமணி எப்படி கருத்து இருக்குதோ அந்த மாதிரி கரியவராக வாழ்வர் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி மனமுழுக்க இருட்டு, வெளி தூய நீர் குளிச்சுட்டு வந்து போலி வேஷம் வெளிச்சத்தில் எப்படி வாழ்கிறவங்களும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 9th பார்த்தீங்கன்னா, கனை கொடிது யாழ் கோடு செவ்வியது ஆங் கண்ண வினைப்படு பாலால் கொழல். கனை கொடிது யாழ் கோடு செவ்வியது ஆங்கன்ன வினைப்படு பாலால் கொழல். வடிவால் அதாவது வடிவால நேரானது என்றாலும் செயலால் வந்து அம்பு வந்து கொடியதா இருக்கு. கழுத்து வளைந்தது இருந்தாலும் செயலால் யாழ் இனிதா இருக்கு. அதனால தோற்றத்தால் அன்றி செயலால் மனிதரை வந்து எடை போடுக. எல்லாரும் மனுஷங்க தான், ஆனா அவங்க செயலை வச்சு எடை போடணும்னு சொல்றது தான் இந்த 9th. 10th பார்த்தீங்கன்னா, மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின். மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகம் பழிக்கும் தீய ஒழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தாலும் சடை வளர்த்தலுமாகிய புறங்கொள்கள் வேண்டாம். உலகம் பழிக்கும் தீய ஒழுக்கத்தை விட்டுட்டா போதும், அதுக்காக மொட்டை அடிக்கிறது இதெல்லாம் பண்றாங்களா, அதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த 5 பார்த்தீங்கன்னா, மனதுல பற்றுகள் துறக்காம துறந்தர போய் வஞ்சனை செய்து வாழ்கின்றவன் வந்து இரக்கமற்றவர்கள் யாரும் கிடையாது, அவங்க போல இரக்கமற்றவர்கள் யாரும் கிடையாதுன்னு சொல்றாங்க. 7, 8 பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல எப்படி இருக்காங்க அப்படிங்கறது பார்க்கலாம். குன்றுமணியை மேல போல வெளித்தோற்றத்தில் நல்லவராகவும் குன்றுமணி மூக்கு கருத்து இருப்பது போல கரியவராக வாழ்வுல மனதால் கரியவராக வாழ்வோர் வந்து இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மனமுழுக்க இருட்டு, வெளியே தூய நீரில் குளிச்சுட்டு வருபவர் போல போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர்கள் பல இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது 9th பார்த்தீங்கன்னா, வடிவால் வந்து நேரானது வந்து அம்பு, ஆனா அது கொடியது. கழுத்து வளைந்து இருந்தாலும் யாழ் வந்து இனிது. ஓகேங்களா. அதனால தோற்றத்துல மனிதர்களா இருக்கிறத விட அவங்க செயலை வச்சு மனிதரை எடை போடணும்னு சொல்றாங்க. 10th பார்த்தீங்கன்னா, உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டு விட்டால் அந்த விட்டுட்டா போதும், மொட்டை அடிக்கிறது ஜடை வளர்க்கறது இதெல்லாம் புறக்கோடுகள் வேண்டான்னு சொல்றாங்க. ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். அதாவது வஞ்ச மனதை திருட்டு இதெல்லாம் வச்சிட்டு இருக்கவன் பார்த்தீங்கன்னா
தன் உடம்பும் அந்த உடம்போடு கலந்த அந்த 5 பூதங்களும் அவனை பார்த்து சிரிக்குமா. ஓகேங்களா. 2வது, தவக்கோலம் பூண்டு என்ன பயன்? மனதில் குற்றம் என்று தெரிந்து கூட செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த துறக்கோலம் பூண்டு இருந்தாலும் எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது, மன வலிமை இல்லாதவர் மேற்கொள்ளும் தவக்கோலம் எப்படி இருக்குன்னா, பசு புளியின் தோலை போட்டுட்டு பயிரை மேல்றதுக்கு சமமா இருக்குன்னு சொல்றாங்க. 4th பார்த்தீங்கன்னா, தவக்கோலத்திலே மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்வங்க எதுக்கு சமன்னா, அதாவது வேடவன் புதரை மறைஞ்சுக்கிட்டு தவக்கோலத்தில் மறைந்துகிட்டு தீய செயல்களை செய்தால் கொலை செய்த வேடவன் புதர் மறைந்துட்டு பறவைகளை வலை வீசி பிடிப்பது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. 5th பார்த்தீங்கன்னா, எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் வாயால் சொல்லிட்டு ஆனால் செயலால் அது மாதிரி பண்றவங்க பின்னாடி ஏன் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற என்ற அளவுக்கு வருந்தபடி பல துன்பங்களை தரும்னு சொல்றாங்க. நெஞ்சின் அதாவது மனதில் பற்றுகளை துறக்காம துறந்ததை போல வஞ்சனை செய்து வாழ்கின்றது போல இரக்கமற்றவர் யாரும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி குன்றின் மேனி மாதிரி வெளி தோற்றத்தில் நல்லவராகவும் குன்றின் மாதிரி மூக்கு கருத்து இருப்பது போல அவங்க மனதில் கரியவராக வாழ்வு இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே மாதிரி மனம் முழுக்க இருட்டு வெளியில தூய நிலை குளிச்சுட்டு வரவங்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. வடிவால் அம்பு நேராக இருந்தாலும் கொடியது, யாழ் வளைஞ்சு இருந்தாலும் இனியுது. அதனால தோற்றத்தால் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, செயலால சொல்லணும்னு சொல்றாங்க. 10th பார்த்தீங்கன்னா, உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டு விட்டால் மொட்டை அடிச்சு இதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம். நன்றி.